செம்பகவல்லி அத்தை, சாப்பாடு அருமையா இருக்குது. அதுவும் என் 5 மருமக்கமார் கூட உட்காந்து சாப்பிடுறது இன்னும் ருசியா இருக்குது. தேங்க்யூ அத்தை. தமிழக்கா, மீனா மொழிய பாருங்க. மொழியே அதானே. மீனா அண்ணா ஒண்ணு இல்ல, சாப்பிடு. சாப்பிட முடிஞ்சா சாப்பிட மாட்டேனாக்கோ. அதாவது வேற ஒண்ணு இல்ல, என் சாப்பாடு ருசியா இல்லையா சொல்லாம சொல்லி காட்டுறாளா. அத்தை, அவன் எப்ப பார்த்தாலும் குறைச்சால நீங்க சிரிக்கீங்க. அது ஒரு சாமத்தியம் தானே. நல்லா இல்லங்கத அவ வாயால சொல்லல, அவ மொழிய வச்சு நீங்க கண்டுபிடிச்சியா பாரு, அதான் அவ சாமத்தியம். அத்தை, இப்படியே உஸ்பத்தி விடுறீங்க அத்தை. சரி சரி சரி, சாப்பிடு, நல்லா தான் இருக்கு, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இல்லையக்கா, அவ இன்னும் திருட்டு மணி முடிச்சு தானக்கா இருக்கா. மீனா, இன்னைக்கு என்ன வம்பகம்ப பண்ணிட்டியா என்ன? என்ன தீண்டி பாக்குறதே இவளுக்கு பொழப்பா போச்சுது. அத்தை, இப்பதான் எல்லாரும் ஒன்னா இருக்காவ, சொல்லிடு. பயமா இருக்கு. பயந்தனா ஒரு காரியம் ஆகாது, தைரியமா சொல்லி நான் இருக்கேன். மீனா, சாப்பாடு நல்லா இல்லையா? நல்லா இருக்கு மாமியாரே. வலி எடுத்து சாப்பிடு. சாப்பிடுறேன் மாமியாரே. நான் இப்பவும் சொல்றேன், மீனா மனசுல என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு, அது சொல்ல முடியாம விக்கி விரிங்கிட்டு இருக்கா. அதான் வாங்கிட்டு எல்லா ரகசியத்தையும் சொல்லுவாளே, போய் கேட்டு பாரு பாப்பு. யாருக்கிட்ட? அவகிட்டயா? எங்க கிட்ட இப்ப எதுவுமே சொல்றதே கிடையாது. அவ உலகமே இப்ப தனிக்கா. கையோலியில நம்மள பத்தி தான் குசு குசுன்னு பேசுதால. மீனா தங்கம், என்னடி இங்கதான் இருக்க, சாப்பிடு சாப்பிடு. பண்ணி பாக்குறாளோ பத்தியா? சரி சரி, நீனு சாப்பிடு, இல்லன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த வீட்ல மட்டும் நம்ம கட்சி ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, அத்தனை ஓட்டு மீனாக்கு தான் விழும், நமக்கு உலாது. எப்படிக்கா சொல்றீங்க? எல்லாரும் அவளை திட்டின மாதிரியே இருக்கு, ஆனா ஒரு ஓட்டு வச்சோம்னா அவளுக்கு தான் அத்தனை ஓட்ட விழும். அத்தனை ஒரு மனசுல இடம் பிடிச்சிருக்கல அத்தை. மீனா தங்கம், என்ன மாமியாரே? ஏன் தங்க மனசுல ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கா என்ன? பாரு, இதான் சரியான சந்தர்ப்பம், சொல்லு. பயமா இருக்குதே. பயந்தா காரியம் ஆகாது, சொல்லு. தேன்மொழிக்கு ஏதோ ஒண்ணு இருக்குது, அது அவகிட்ட தான் சொல்லியிருக்கா. நம்ம மேல அவளுக்கு நம்பிக்கை இல்ல. இல்லக்கா, நம்ம மேல எல்லாம் யாருக்கு நம்பிக்கை வராது, மீனா மேல எல்லாருக்கும் நம்பிக்கை வரும். ஏன்னா அவ நம்பி ஒரு காரியத்தை கொடுத்தா, உசுர கொடுத்தா செஞ்சு கொடுத்துருவா. தான் உசுர பத்தி பெருசா நினைக்க மாட்டா. நாமளாவது சில நேரம் சுயமா யோசிப்பா. அவகிட்ட சுயங்கிறது ஒண்ணு இருக்கவே இருக்காது. அவகிட்ட இருக்கிற கடைசி பொருள் வரைக்கும் தூக்கி கொடுத்துருவா. உசுரையே சுச்சமா தூக்கி கொடுத்துருவாக்கா. இப்ப நான் அவளை நம்பாம நம்மளே நம்புவா? ஏக்கா, எல்லா மனுஷனும் மீனா மாதிரியே இருந்துட்டா சண்டை சச்சரவு பொறாம எதுவுமே இருக்காதுலக்கா உலகத்துல. அதே மாதிரி எல்லாரும் இருக்கணுமே, இருந்தா நல்லா இருக்கும். மீனா தங்கம், என்னடி இவ வேற புழு புழுன்னுகிட்டு என்ன? சோத்த திங்காமே வச்சிருக்கேன், நான் வேணா 2 உருட்டி விடட்டா? எப்பவும் அதானே நடக்குது, அந்த உருட்டி உடி. இத்தனை வயசு ஆகுது, இன்னும் உனக்கு செம்ப வழியா சோத்த உருட்டுதா? பழகிடுச்சு மாமியாரே. தேன்மொழி, சீக்கிரம் சொல்லு. அத்த, நீங்க ஆரம்பிச்சவங்க நான் சொல்லத, எனக்கு பயமா இருக்குத. எல்லாரும் என்ன ஓட விட்டு வரட்டிடுவா தெரியுமா? அதுல கிசரு என்ன சொல்லே வேண்டாம், இவளுக்கு மூலக்கான நீங்க தானே ஓட விட்டு அடிச்சு போடுவான். அத்த, எனக்கு கொஞ்சம் டைமிங் வேணுத்த, என்னால யோசிக்க முடியல, ப்ளீஸ். சரியான சந்தர்ப்பம் சொல்லு. இவ்வளவுதான் இருக்காங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. எனக்கு இவங்களெல்லாம் பார்த்தா பயமா இருக்க. தம்மி பீசுக, அது உங்களுக்கு தான், எனக்கு இல்ல. நான் சொல்லுதாமல்ல, அத்தை மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. ஆதிரா, மாமியாரா அவளுக்கு கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லையா? மீனா, மீனா, என்னடி பேசிக்கிட்டு இருக்க? அத்தை, நான் செத்தே. தேன்மொழி, அவ என்ன உளறிட்டு இருக்கா? ஒரு நிமிஷம், எல்லாரும் அமைதியா இருங்க. மீனா, இப்ப நீ என்ன சொன்ன? மாமியாரே, தேன்மொழிக்கு இப்ப கல்யாணம் வேண்டாமா? எனக்கு பயமா இருக்குது. எனக்கு பயமா இருக்குது. என்ன தேன்மொழி, என்ன இதெல்லாம்? தமிழே, அவ இப்ப வேண்டாங்கறத தெளிவா சொன்னா, எப்பவும் வேண்டாம்னு சொல்லலையே. தட் இஸ் மாமியார். இதா அன்னக்கிளி மாமியார். நான் சொன்ன வார்த்தையை அவ தெளிவா புரிஞ்சிருக்காவ. என்னைக்கும் நிதானம் தேவை. அதையே கஷ்டப்பட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காவல்ல, இப்ப வேண்டாம்னு தானே சொன்னா? சரி, உன் நிலைமை எனக்கு புரியுது. தேன்மொழி, இப்ப எதுக்குமா வேண்டாம்? உன் மனசுல கதை சொல்லு. என்னென்ன வேலைலாம் இந்த மீனா பாத்துக்கிட்டு இருக்கா வீட்ல? எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒண்ணு பார்க்கல. அவ மனசுல இருக்கத என்கிட்ட சொன்னா, அத நான் உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். மீனா மேல என்ன தப்பு இருக்கு? சொன்னதா சொல்லிக்கிட்டு இருக்கா, அவ்வளவுதானே. இதுல கோபப்படக்கு என்ன இருக்கு? ஏன் எல்லாரும் கோபப்படுறீங்க? அவளுக்கு அவ விருப்பத்தை சொல்ல உரிமை இல்லையா? சொல்லி ஏடி, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்கிறாதடி. இங்க பாரு சம்பவலி, மனசுல ஒரு ஆசை வச்சுக்கிட்டு அதை கடைசி வரைக்கும் யார்ட்டையும் சொல்ல முடியாம சாவற வரைக்கும் மனசுக்குள்ளே வச்சு புளிங்கி அவிஞ்சு சாவக்கூடாது. மனசுல பட்டதை சொல்லிடணும். ஆனா வர வர உன் போக்கு ஒண்ணு சரியில்லை பாத்துக்க. வேற ஒண்ணும் இல்ல, எனக்குள்ள வேலையை அவ கையில எடுத்துக்கிட்டா. இதேதான் நான் பண்ணுனேன். நிஜமா அத்தை? மீனா என்னென்ன பண்ணாலும் அத்தனையும் நானும் பண்ணுனேன். யாராவது என்கிட்ட ஏதாவது ஒண்ணு சொன்னா இப்படிதான்
படக்குன்னு எல்லாருக்கிட்டையும் ஓப்பனா சொல்லிடுவேன். அதனாலே நான் நிறைய கெட்ட பேரை வாங்கிட்டேன். அப்போ என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்ல. ஆனா இப்ப என் மருமகளை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் இருக்கேன். அவ பேசுறதுல எந்த தப்பும் இல்ல. சரி, எதுக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்? அதான் ரெண்டு பேரும் நல்லா லவ் பண்றாங்களே, பரவ என்ன? ஹஸ்பண்ட் வைஃப் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க, பரவ எதுக்கு கல்யாணம் வேண்டாம்? இத நாங்க கேட்கல, எல்லாரும் கேட்பாங்க, அதுக்காக சொல்லு. தேன்மொழி, உன் மனசுல இருக்கத சொல்லுமா. கடைசி வரைக்கும் அவன் கூட வாழ போறவா நீ, நாங்க இல்ல. நாங்க பாட்டுல போயிருவோம். ஆனா கடைசி வரைக்கும் அவன் கூட வாழ்றவா நீ ஒருத்தி தான். உன் விருப்பத்தை சொல்லு. உன் விருப்பத்தை மீறி அத்தை எதுவும் செய்ய மாட்டேன். தைரியமா நீ சொல்லலாம். ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை, கல்யாணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எப்படி வாழ்ந்துட்டு இருந்தது பிரச்சனை இல்ல. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ போற வாழ்க்கை தான் முழுமையான வாழ்க்கை. அதை நீ நிதானமாவே முடிவெடுக்கலாம். இப்படி ஒரு மாமியாரை வச்சுக்கிட்டு நீ பயந்துகிட்டு இருந்தியாங்க. உன் மனசுல இருக்கதெல்லாம் சொல்லு. நான் அத சொன்னேனே, மாமியார்ட்ட சொல்லி எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு. தான் இவளுக்கிட்ட தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். வாங்கக்கா, உங்க கூட சேர்ந்ததுல இருந்து என்னையும் எதுவுமே சேர்க்க மாட்டேக்கா. என்ன ஆளுக்கான அவ பக்கமே சேர்றியா? அவ கரெக்டா தானே இருக்கா. எடி மீனா, இனிமேல் நானும் உன் கச்சிட்டி. குட், நல்ல முடி எடுத்திருக்க. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து என்கிட்ட சேர்ந்துக்க. இந்த வாரம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. கொழுப்பு பாத்தியா? என்ன பிரச்சனை சொல்லுங்க. சொல்லுமா. அத்தை, நான் இப்படி சொல்றேன்னு நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. அதே மாதிரி உங்க பாசமும் குறைய கூடாது. என் புள்ள வேற நீ வேற இல்ல. அவனை எப்ப நீ நேசிக்க ஆரம்பிச்சா அப்பவே நீனும் என் புள்ளதான். சொல்லுமா, என்ன? உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் என் குழந்தை பருவமும் சரி, என் கல்லூரி காலமும் சரி எப்படி இருந்ததுன்னு. 4 செவத்துக்குள்ள அடப்பட்டு கல்வி எனக்கு எட்டாத தூரமா இருந்தது. நான் யார்ட்டும் நல்லா பழகுனதும் கிடையாது, 4 வார்த்தை பேசுனதும் கிடையாது. சொல்லப்போனா வெளி உலகம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் சந்தோஷமா வாழ்ந்ததை விட அழுத நாட்கள் தான் ஏராளம். சின்ன வயசுல இருந்தே எல்லாத்தையும் பார்த்து ஏங்கி ஏங்கியே வாழ்ந்திருக்கேன். சரிம்மா. இப்பதான் முத படிப்புக்காக வெளி உலகத்துக்கு போயிருக்கேன். எனக்கு அந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழணும்னு ஆசை. அதுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இவா ஒரு அவசர கிடைக்கு. அச்சது உனக்கு புரியலையா? இது வரைக்கும் அவ வாழவே இல்ல. அதாவது நல்ல ஃப்ரெண்ட்ஸோட 4 இடத்துக்கு வெளியில போனோம், சிரிச்சோம், சந்தோஷமா இருந்தோம்னு எதுவும் வாழ்க்கையில இருந்தது கிடையாது. கல்லூரிக்கு போனதுக்கு அப்புறம் அவளுக்கு அது கிடைச்சிருக்கு. சரி, கோபப்படாத, சொல்லத கேளு. அத கொஞ்ச நாள் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறா. ஒரு வருஷம் அந்த ஃப்ரெண்ட்ஸ், அந்த படிப்பு, ஜாலி எல்லாம் தான் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறா. எனக்கு புரிஞ்சு போச்சு. அதுக்கு கல்யாணத்துக்கு என்னடி சம்பந்தம்? ஐயோ தமிழே, அவ என்ன சொல்ல வரானா, கல்யாணத்துக்கு அப்புறம் அதே மாதிரி அவளால இருக்க முடியாதுன்னு நினைக்கிறா. அது உண்மையும் கூட. தனக்குன்னு ஒரு கணவன் வந்தா அவனுக்காக அவ வாழ்ந்தே ஆகணும். அவனுக்கு என்ன பண்ணணும், யாது பண்ணணுங்கிறது கவனம் ஃபுல்லா அவளுக்கு அதுலதான் போகும். குடும்பம், குழந்தை, எதிர்காலம், பணம் சேமிப்பு, அது இதுன்னு அவ கவனம் ஃபுல்லா அதுலதான் போகும். அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி அவளால சகஜமா இருக்க முடியாது. அத சொல்றல, நான் அந்த வாழ்க்கை வாழ்ந்து பார்க்கல, எனக்கு அந்த வாழ்க்கை வாழணும் ஆசை இருக்குங்க. ஏன் அதை எதுக்கு நம்ம தடை பண்ணணும்? நல்ல மாமியாரு. அந்த இளமை, அந்த இளம் வயது, அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தானே நம்ம கூட இருக்கும். அது கடந்து போயிட்டுனா திரும்ப அந்த வாழ்க்கைக்குள்ள வர முடியாது. அதை வாழ்ந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறா. வாழட்டும், வாழ விடுவா. கிஷோருக்கு வயசு கடந்து போது அவன் வேற கல்யாணம்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கான். புரியுது. அது இவங்க 2 பேரும் ஒரு மனதா சம்மதிச்சுதான் அதை எடுக்கணும். நாமலாம் அந்த முடிவை எடுக்க கூடாது. சாரிதா. என் பக்கம் எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப நீ செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்க, தேர்ட் இயர்ல கூட கல்யாணம் வச்சுக்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அதை நீயும் கிஷோரும் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா வாழ போறவங்க நீங்க 2 பேரும் தானே. இதத்தான் மாமியார நான் அவகிட்ட சொன்னேன். கிஷோரை பார்த்தா பயமா இருக்கான். அத்தை, கல்யாணம் முடிஞ்சாலும் கிஷோர் இவ்வளவு ஃப்ரீயா தான் விடுவான். அவன் கேரக்டர் நமக்கு தெரியுமே. ஐயோ தமிழக்கா, நீ அவங்கள திட்டல தப்பே இல்ல. நீயுமா அக்கா, கல்யாணம் முடிக்க பிரச்சனை இல்ல. ஒரு வருஷத்துல குழந்தை இல்லன்னு வச்சுக்காங்களே, என்ன ஒரு விசேஷமும் இல்லையா? என்ன ஒரு விசேஷமும் இல்லையான்னு கேட்டு நச்சரிச்சு சந்தோஷத்தை பூரா கெடுத்துருவாங்க. இப்ப இல்லாம யோசிப்பியே. இப்ப பிள்ளைங்களாம் தெளிவா இருக்காங்கக்கா. நீனும் கொஞ்சம் தெளிவா இருக்க. நம்முடைய குரு மீனல்ல. அதுவும் சரிதான். என்ன பண்ண? சரி, குடும்பமா எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ஆலோசனை பண்ணலாம். நம்ம வீட்டுல எல்லாரும் ஒண்ணா இருக்கட்டும். அப்ப எல்லாரோட ஆலோசனையும் கேட்போம். எது பெஸ்டா இருக்கோ அதுபடி பண்ணலாம். என்ன தேன்மொழி, நான் சொல்றது கரெக்ட் தானே? சரிங்க அத்தை. நான் இருக்கமல மதன் என்ன என் பக்கம். நான் கண்ணை காட்டினாலே புரிஞ்சுக்குவாவ. அவிய கண்ணை காட்டிட்டா தினேசனை ஊக்க சொல்லிடுவாவ. தினேசனும் குமாரும் ரொம்ப க்ளோஸ்.
மதன் அண்ணன் என்ன சொல்றாவளோ அதை கேக்குறவியதான் தினேசி. தினேசி என்ன சொல்றாவளோ அதை கேக்குறவியதான் குமாரு. புரியுதா? குமாருக்கு பயப்படுற ஒரே ஆளு சதீஷ். அத பாத்துக்கிட்டவ குமாரு. உனக்கு தமிழத்தை செம்பவளித்தலாம் இவளுக்கு நான் பாத்துக்கிடுவேன். மாமியாரு அத மாமன் நாரு பாத்துக்கிடுவாரு. அத்தை பயப்படுற ஒரே ஆளு மாமனாரு. எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிய. நம்ம மாமனாரு அன்னைக்கிளி அப்படின்னு சொன்னாலே அத்தை அதுக்கப்புறம் எதுவுமே பேச மாட்டாத. பயப்படாத, மாமனார்ட்ட நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். குடும்பத்துல உங்களை மாதிரி ஒரு ஆள் இருந்தா போதும், வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைச்சிரமத்த. எனக்கு என் மாமியா தான் உதாரணம். வார வாரே நீ என்ன பேசுறேன்னு எனக்கு கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. கேட்டுடுச்சோ? உன்னை வச்சுக்கிட்டு நானும் என்னது அன்னைக்கிளின்னா நான் வாங்கிடுவேனா? ஐயோ கேட்டுட்டு போலுக்க கொழுப்ப பார்த்தே அவளுக்கு. ஐயோ ஐயோ என்னத்த சொல்ல. அத்தையவே இப்படி சிரிக்க வச்சிருந்தால. இதுக்கப்புறம் நம்ம சொல்லி எங்க எடுப்படும். அதான் அத்தைய கக்கன்னு சிரிச்சாச்சே. மீனா உன் காட்டுல மழைதான் மட்டி. நான் சிரிக்க மாட்டேன். அம்மா அம்மா என்னடா என்ன ஏன் பதட்டமா வர? அம்மா ஒரு சின்ன இன்ஃபார்ம் வந்திருக்குது. என்னடா? நம்ம ஹோமுக்கு, ஸ்கூலுக்கு, அனாதை இல்லத்துக்கு, முதல் இல்லத்துக்குலாம் ரைடு வரதா சின்ன இன்ஃபார்ம் வந்திருக்குமா? என்னடா சொல்ற? பயப்படணும் அவசியம் இல்ல, நான் நேர்மையா நடத்திக்கிட்டு இருக்கேன். நம்ம ஏதோ இதுல இருந்து நிறைய பணம் சம்பாத்தியம் பண்ற மாதிரி யாரோ இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கம்மா. நமக்கு ஏதோ நிறைய கோடி கணக்குல வர்ற மாதிரி யாரோ புகார் கொடுத்திருக்காங்க. அதான் இதெல்லாம் வந்திருக்கு. வேற யாரு? அந்த அஜயா இருக்கோ இல்லன்னா அந்த காதாமரியா இருக்கோ? யார் கொடுத்தாலும் நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச எதிரி தான் இவங்க. தெரியாம எத்தனை எதிரி இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? ஏமா எல்லா ஃபைலும் நல்லா கரெக்டா இருக்கலாமா? எல்லா ஃபைலும் கரெக்டா இருக்கு. அவ ஆதிர கட்டா ஸ்கூல் ஃபைல் இருக்கும் பாத்துக்க. ஸ்கூல் டீட்டெயில் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஆதிர கேளு. நான் ஸ்கூல் பக்கமே போறது இல்ல. மாமியாரே ஸ்கூல் எல்லாம் அவ கரெக்ட்டா தான் பாத்துட்டு இருக்கா. சரிம்மா எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. எப்படின்னு 2-3 நாள்ல வருவாங்க, கவனமா இருங்க. ஒருவேளை வீட்டுக்கும் ரைடு கொடுத்தாங்கனாலும் வீட்டையும் கரெக்டா காமிச்சுங்க. இல்ல வைக்கணும் எந்த தடையும் போட வேண்டாம். இப்ப நம்ம சந்தேகம் வரும். நம்ம வேற ஜாயிண்ட் ஃபேமிலி, வரவு செலவு எல்லாம் ஒன்னா பாத்துட்டு இருக்கோம். அதனால வீட்டு பத்திரத்திரம், சொத்து மதிப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க. அதெல்லாம் சரியா தான் இருக்குது. ஒருவேளை நம்ம கம்பெனிக்கு ரைடு வருவாங்களோ? உங்க கம்பெனிக்கெல்லாம் கரெக்டா தானே போயிட்டு இருக்குது. ஐயோ தமிழே அத்தை இப்ப ஒரு கம்பெனி எடுத்தோம். அத இன்னும் நான் பத்திரம் போடலையே. பத்திரம் போடலையா ஐயா? அதை இப்பதான் ஏலத்துல எடுத்தோம். எனக்கு எடுத்தா பத்திரம் போட மாட்டாங்களா? 1 மாசம் ஆகும்னு சொன்னாங்க, பணத்தை கட்டிட்டோம். என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? அன்னை பத்திரம் போட போறேன்னு 2 பேரும் போனீங்களே. போனோம் த. அவங்க 2-3 பத்திரத்துல கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. மிச்சத்தை 1 மாசம் கழிச்சு போடுதுன்னு சொல்லிட்டாங்க. சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்னு. மேக்சிமம் உங்க கம்பெனிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. வீடு ஹோமுக்கு தான் வருவாங்க. சரி இருந்தாலும் நாளைக்கு நாளை கழிச்சுக்குள்ள பத்திரம் போட முடியுமான்னு பாருங்க. உடனே நான் பாக்குறேன். தமிழ் கிளம்ப. சரி நான் கிளம்புறேன். ஒழுங்கா பத்திரத்தை போட பாருங்க. ஃபுல் பணம் செட்டில் பண்ணிட்டீங்களா இல்ல பாக்கி இருக்குதா? இல்லத்த, பாதி பணம் தான் கொடுத்தோம். மீதி கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் தருவோம்னு சொல்லியிருக்கோம். நல்ல காரியம் பண்ணீங்க. என் தமிழ் எத்தனை வாட்டி நான் சொல்லிருக்கேன் உங்ககிட்ட, பத்திரத்தை கையில வாங்காம எந்த ஒரு ஒத்த ரூபாய் கொடுக்காத நான் சொல்லிருக்கேனா இல்லையா? இல்லடி நம்ம ஏற்கனவே எடுத்தலாம். அந்த கிளையன்ட் தான் எடுத்துர்க்கேன். மனுஷங்க தானே. ஏன் பழைய கிளையன்ட்னா நம்மள ஏமாத்த மாட்டாங்களா? 1000 வாட்டி படிச்சு சொல்லிருக்கேன். பத்திரத்தை கையில வாங்காம ஒத்த ரூபாய் கொடுக்காதீங்கன்னு. அந்த சுப்பிரமணி தானே நல்ல ஆயா விட போங்க. நான் சொன்னேன் நான் வந்ததுக்கு அப்புறம் பத்திரம் போடுங்கன்னு யார் கேட்டா? நீ ஏலம் போடுற அன்னைக்கு நீங்க இல்ல. அதான் சரி விடு மீனா. 1000 வாட்டி சொன்னா நீ கேட்கல நீ. ஐயோ மண்ட காயுதே. ஏக்கா அவ நீ பத்திரம் போட போகும்போது சொன்னாலக்கா பத்திரத்தை கையில வாங்கிட்டு நீங்க பணத்தை கொடுக்கணும்னு. அப்ப எதுக்கு நீங்க அப்படி பண்ணுனீங்க? 2-3 பத்திரத்தை கையில கொடுத்தாங்க. அந்த பத்திரத்தை நான் பார்க்கணும். சரி நல்ல வேலை பார்த்திருக்கீங்க 2 பேரும் சேர்ந்து. நான் ஸ்கூல்ல இருப்பேன், பத்திரத்தை கொடுத்து விடு. சரி நான் அதை கொண்டு அந்த தியாகவட்ட கொண்டு காட்டிட்டு வரேன். அது என்ன பத்திரம் யாதுன்னு பார்த்துட்டு வரேன். நான் லீஸ் எடுக்க சொன்னதானே எடுத்திய? அந்த கம்பெனி தான் எடுத்தோம். எங்கப்பா அவ தொழில நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காளே. சரி எடுத்து கொடு, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். தமிழ், நானும் உங்ககிட்ட படிச்சு சொன்னேன்.
மீனா கிட்ட கேப்போ பத்தத்தை காட்டுவோன்னு நீ தான் வேண்டான்னு சொல்லிட்ட. அதான் 2-3 பத்திரம். எத்தனை டூப்ளிகேட் பத்திரம் உலகத்துல நடமாடிட்டு இருக்கு? சரி நீ பத்தத்தை எடுத்தா நான் மீனாட்ட கொண்டு கொடுத்துட்டு வரேன். ஐயோ பாவம் அத்தை, அவங்க ஏகப்பட்ட வேலை இருந்துச்சு. அங்க பாப்பாங்களா இத பாப்பாங்களா, இவங்க வேலைய கூட எங்களுக்கு பார்க்க தெரிய மாட்டேங்குது. தமிழே, பிசினஸ் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. ரொம்ப தெளிவா ஞானமா இருக்கணும். ஒரு துப்பு அடிபட்டு கீழே விழுந்தோம் எந்திக்கவே முடியாது. மீனா கூட இருக்கிற வரைக்கும் எந்த பயமும் இல்லை. மீனா கூட இல்லைன்னே ஃபர்ஸ்டே அடி விழ ஆரம்பிச்சுட்டேன். அத்தை, எப்பவும் லேசுக்கு போகும்போது மீனா தான் போவா. நான் பணத்தை மட்டும் தான் செட்டில்மெண்ட் பண்ணுவேன். பத்திரத்தை 10 பேர்ட்ட காட்டி அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாமே பண்ணுவா. எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சுதாரிப்பு இல்ல. இப்போ அவ அவங்க கூட பிசினஸ்ல இல்லன்னு நல்லா தெரியும். அவ என்ன பண்ணணும் அத மாதிரி பண்ணிருக்கணுமா வேண்டாமா? அவ 10 பேர்கிட்ட கேட்டானா 10 பேர் ஆலசிலையும் ஒண்ணு போல இருக்கானோ செக் பண்ணிருப்பா. 10 பேர் ஒண்ணு போல சொல்றாங்கன்னு பாத்துருப்பா. ஆமாத்த, நான் 2 பேர்ட்ட கேட்டேன். தமிழே, 1 ரூபா 2 ரூபா விஷயம்னா பரவாயில்ல. நீ லட்சக்கணக்கில் போட்டு எடுக்கிற விஷயத்துல எவ்வளவு கவனமா இருக்கணும். ஏற்கனவே ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்ட வாழ்க்கையில ஒருவேளை நாளைக்கு ரைடு வந்து நான் என்ன பண்ணுவேன்? சரி மீனா பாத்துக்கலாம். பத்தத்தை கொண்டு சீக்கிரம் கொண்டு கொடுங்க போங்க. அவட்ட கொடுக்க மாட்டே, ஒரு வாட்டி ஏன்டா நானும் படிச்சு பாக்குறேன். எடுத்துட்டு வரேன். ஐயோ எனக்கு பயமா இருக்குதே. அன்னைக்கே மதன் சொன்னாரு போகும்போது மீனாவை கூட்டிட்டு போங்கன்னு. நான் தமிழ் கூட போறதுல ஐயோ டென்ஷனா இருக்குதே. ஐயோ ரைடு வந்துட்டுனா என்ன பண்ண? ஐயோ பயப்படாதீங்க அத்தை, அதான் மீனாத்த இருக்காங்கல்ல. ஒருவேளை நாளைக்கோ இன்னைக்கோ ரைடு வந்துட்டுனா அதெல்லாம் மீனாத்த சமாளிச்சுக்கிடுவாங்க. அவங்க இருக்கும்போது எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? எல்லாத்தையும் அவளையே மாட்டி விட்டா அவளும் என்னதான் பண்ணுவா? பிள்ளைங்களை என்ன சொல்லனே தெரிய மாட்டேங்குது. 1000 வாட்டி படிச்சு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. பிசினஸ் பண்றது பெரிய விஷயம் இல்ல, அது நல்லபடியா பண்ணணுங்கிறது இந்த பிள்ளைங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. நான் என்ன பண்ணட்டும்? மீனாக்குட்டி, சூப்பர் மார்க்கெட்ல வர சொல்லலாம் கரெக்டா இருக்கா என்ன? நான் கரெக்டா தான் வச்சிருக்கேன். அந்த டீட்டெயிலையும் கொஞ்சம் எடுத்துட்டு வா.